ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓலை பகோடா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது என்னன்னா, கடலை மாவு 2½ கப் எடுத்தோம்னா அரிசி மாவு 1.25 கப் எடுத்துக்கணும். அதே கப்பால் 1.25 கப் அரிசி மாவு 2½ கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இதில் உப்பு தேவைப்படும். இதுக்கு ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இந்த அளவுக்கு போட்டுக்கணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கையில். இதுக்கப்புறம் இது பூண்டு பல் ஒரு 20-25 அளவுக்கு பூண்டு பல் உரிச்சிக்கணும். அதோட ஒரு 15 மிளகா, சிவப்பு மிளகா, இதில் எடுத்து நல்லா மிக்சியில் வழவழன்னு அரைச்சிட்டு அதை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணி தான் இதில் ஊற்றி மாவு பிசையணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசையணும். இப்போ இதில் மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த மாதிரி இருக்கணும். இந்தமாரி கையில் ஒட்டாமல் இருக்கிறது தான் இதோட பதம். இதுமாரி மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு பிசைஞ்சிட்டு இதோட அச்சில் போடணும். அச்சு இந்த மாதிரி இருக்கும். இதோட அச்சு ஓலை பகோடா அச்சு இந்த மாதிரி இருக்கும். நீட்டாக 2 ஓல்ட்டை இந்த அச்சில் மாவு போட்டுருணும். மாவு போட்டுக்கணும். இதே தண்ணி லேசாக தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா எண்ணெய் சூடானது அப்புறமா இந்த மாதிரி பொரியணும். அடுப்பு ஹைலே வச்சுக்கலாம். சிம்லலாம் வைக்க வேணாம். ஹைலே வச்சு இது மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்த அப்புறமா தான் திருப்பணும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு திருப்பக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் சவுண்ட் அடங்குற மாதிரி இருக்குது. இப்போது இந்த செட் வேறு நூறு செட் திருப்பணும். இது ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே நல்லா வேக விடணும். இந்த சவுண்டெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இது வெந்துச்சுன்னு அடையாளம். இப்போ இது எடுத்துடலாம். இதுதான் ஓலை பகோடா. இதுக்கு அளவு சின்ன கப்பு பெரிய கப்பு எதாக இருந்தாலும் சரி, 2½ சேரு கடலை மாவு, 1.25 சேரு பச்சரிசி மாவு, இதே அளவுக்கு வச்சு செஞ்சோம்னா இதேமாதிரி கிடைக்கும் ஓலை பகோடா.